وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم. صدق الله العظيم. عن أبي ذر رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: يا أبا ذر، إذا طبخت مرقة فأكثر ماءها وتعاهد جيرانك، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد في أول كلامنا، اللهم صل على محمد في أوسط كلامنا، اللهم صل على محمد في آخر كلامنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலத்தின் அருள்கொடை அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை சற்றலும் பிசகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவினுடைய சபையிற்கு வருகை தந்திருக்கும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். இந்த உலகத்திலே காலங்களும் நேரங்களும் கடக்க கடக்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலேயும் அபரிவிதமான வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். வியாபாரத்திலும் தொழில் துறைகளிலேயும் இப்படி உலகில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலேயும் காலத்தினுடைய சுழற்சியிற்கு ஏற்ப அந்தந்த துறைகளினுடைய வளர்ச்சி என்பது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி என்பது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றது. காலங்கள் கடக்க கடக்க தொழில்நுட்பத்திலேயும் வியாபாரத்திலேயும் இந்த உலகம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் எழுந்த முந்தைய காலத்தில் இருந்த நல்ல கலாச்சாரங்களும் நல்ல வழிமுறைகளும் இந்த வளர்ச்சியோடு இழந்து கொண்டே இருக்கின்றோம். முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயும் சக மனிதர்களுக்கு மத்தியிலேயும் முந்தைய காலத்தில் இருந்த கலாச்சாரங்கள் எல்லாம், நல்ல வழிமுறைகள் எல்லாம் மாறுபட்டு தற்காலத்தில் இருக்கக்கூடிய புது புது கலாச்சாரங்கள் என்பது நமக்கு மத்தியிலே அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பல்வேறு விதமான சுன்னத்துகள் வலுவிழந்து கிடக்கின்றது. நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையிற்கு கற்றுத்தந்த வழிமுறைகள், பல வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதை விட்டு கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறை, அண்டை வீட்டாருக்குண்டான உரிமைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயும் நபி அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களிலே
அண்டை வீட்டாருக்கு என்னென்ன செய்ய வேண்டிய உரிமைகள் என்பதை குறித்து நபி அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். தற்காலத்தில் மேலை நாட்டினுடைய கல்விகள் நமக்கு வருவதோடு அந்த மேலை நாட்டினுடைய கலாச்சாரங்களும் நம்மிடத்தில் வந்துவிட்டது. அதில் ஒன்றுதான் தன் வேலை, தன் குடும்பம், தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் என்று தன்னை மீது மட்டும் உண்டான கவலையில் இந்த சமுதாயம் என்பது மாறிக்கொண்டிருக்கின்றது. தன்னை அண்டை வீட்டாரில் இருக்கக்கூடிய அந்த நபர்களோடு பழகுவதோ பேசுவதோ அந்த பழக்கம் என்பது அறவே இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு பல நபர்கள் அண்டை வீட்டாலே பல பக்கத்து வீட்டில் குடியிருப்பார்கள். பல வருடங்களாக 2 நபர்களும் ஒரே பில்டிங்கில் தான் இருப்பார்கள். ஆனால் அவருடைய பெயர் என்ன என்று கூட தெரியாது, அந்த ஊர் எந்த ஊரை சார்ந்தவர் என்று கூட தெரியாத அளவிற்கு அண்டை வீட்டாருக்குண்டான உறவுகள் என்பது தற்காலத்திலே முறிந்து கொண்டே இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களிலே அண்டை வீட்டாருடன் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நபி அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸ், அந்த ஹதீஸிலே அண்டை வீட்டாருக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் நிறைவேற்றுவது, தன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உண்டான கடமைகள் என்பதை பற்றி நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், அத்ததரி மா ஹக்குல் ஜாரி, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை குறித்து நீங்கள் அறிவீர்களா என்று சஹாபாக்களிடத்தில் கேட்கும் பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ், தாங்களே மிகவும் நன்கு அறிந்தவர்கள் என்று சஹாபாக்கள் கூறும் பொழுது நபி அவர்கள் வரிசையாக கூறுகின்றார்கள், இதஸ்தஆன, அதாவது அண்டை வீட்டார் உன்னிடத்தில் ஏதேனும் ஒரு தேவையின் காரணத்தினால் உதவி தேடி வந்தால் அந்த நபருக்கு உதவி செய்வது உன்னுடைய கட்டாயமாக இருக்கின்றது. உன்னிடத்தில் அவர் ஏதேனும் கஷ்டத்தினுடைய சூழ்நிலையில் பொருளாதாரத்தினுடைய கடன் கேட்டு உன்னிடத்தில் வந்தால் அவருக்கு கடன் கொடுப்பது உன்னுடைய கடமையாக இருக்கின்றது. அதே போன்று ஏதேனும் ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த நோய்வாய்ப்பட்ட அண்டை வீட்டாருடைய அந்த நபரை சென்று நோய் விசாரிப்பது உன்னுடைய கடமையாக இருக்கின்றது. அதே போன்று அண்டை வீட்டாருக்கு ஏதேனும் சந்தோஷத்தினுடைய மகிழ்ச்சிகளுக்கு உண்டான நிகழ்வு ஏற்பட்டு விட்டால் அவரை சந்தோஷமாக வாழ்த்துவதும் உன்னுடைய கடமையாக இருக்கின்றது. அதே போன்று அவருக்கு வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டு விட்டால் அவருக்கு ஆறுதல் சொல்வதும் உன்னுடைய கடமையாக இருக்கின்றது. அதே போன்று அண்டை வீட்டாரில் ஏதேனும் மரணங்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த மரணத்தினுடைய காரியங்களில் உடன் இருந்து அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து அந்த ஜனாசாவிற்குண்டான காரியங்களில் உடன் நிற்பது உன்னுடைய கடமையாக இருக்கின்றது. அத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வலா தஸ்தத்தில் அலைஹி பில் பினாஇ, உன்னுடைய அண்டை வீட்டாருடைய கட்டிடத்தை விட உன்னுடைய கட்டிடத்தை நீ உயர்த்தி கட்டிவிடாது. உன்னுடைய அண்டை வீட்டாருடைய கட்டிடத்தை விட உன்னுடைய கட்டிடத்தை உயர்த்தி கட்டிவிடாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அண்டை வீட்டாருக்கு காற்று செல்லாத விதத்தில் உன்னுடைய கட்டிடத்தை உயர்த்தி கட்டிவிடாது. அவ்வாறு நீ கட்டுவதாக இருந்தால் அவருடைய அனுமதி பெற்றே கட்ட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அத்தோடு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், உன்னுடைய வீட்டிலே ஏதேனும் பழங்களை வாங்கினால் உன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் கொடுத்து மகிழுங்கள். அல்லது அவர்களுக்கு கொடுப்பதற்குண்டான சக்தி உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் என்பது அவர்களுக்கு தெரியாத விதத்தில், அவர்கள் அதன் மீது ஆசைப்படாத விதத்தில் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். இன்றைக்கு நிறைய நபர்களிடத்தில் அண்டை வீட்டார்களுக்கு உண்டான உறவுகள் என்பது முறிந்து கொண்டிருக்கின்றது. முந்தைய காலத்திலெல்லாம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் உணவு சமைப்பதற்கு உண்டான தேவைகள் இருந்தால்
அண்டை வீட்டார்களிடத்தில் கேட்பதோ அவர்களிடத்தில் பரிமாறிக்கொள்வது, தன்னுடைய வீட்டில் ஏதாவது நல்ல உணவுகளை சமைத்தால் அண்டை வீட்டாருக்கும் கொடுத்து மகிழ்வது என்ற கலாச்சாரங்கள் எல்லாம் முந்தைய நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் இருந்த கலாச்சாரம் என்பது தற்காலத்திலே குறைந்து கொண்டே இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாருடன் சேர்ந்து வாழ்வதை நபி அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். நாம் ஒன்று நினைத்து வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு எத்தனையோ சொந்தங்கள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு இருந்தாலும் கஷ்டம் என்று வந்தால் உடன் நமக்கு வரக்கூடிய நபர் நம்முடைய அண்டை வீட்டுக்காரராக தான் இருப்பான். சொந்தக்காரர்கள் எல்லாம் அவர்களுடைய வீட்டிலே, நண்பர்கள் எல்லாம் அவர்களுடைய வீட்டிலே இருப்பார்கள். நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வீட்டிலே ஏதேனும் திடீர் கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் உடனே உடன் இருப்பது நம்முடைய அண்டை வீட்டுக்காரராக தான் இருப்பான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அண்டை வீட்டாருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை குறித்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஃபிக்ஹுனுடைய கிதாபுகளிலே அண்டை வீட்டாரை பற்றி உண்டான ஒரு தனி தலையங்கம் அமைக்கப்பட்டு அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை குறித்து பேசப்படும். அதில் குறிப்பாக ஷுஃபா என்ற பெயரில் மார்க்க சட்டத்திலே ஒரு தலையங்கம் அமைக்கப்படும். அதற்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், ஒரு நபர் தன்னுடைய வீட்டை விற்கின்றார் என்று சொன்னால் முதலில் அந்த வீட்டை வாங்கிக் கொள்வதற்கு அண்டை வீட்டுக்கார் தகுதி பெற்றவராக இருக்கின்றாரா என்று அவரிடத்தில் கேட்க வேண்டும். அவர் வாங்குவதற்கு தகுதி பெற்றிருந்தால் அவரிடத்தில் தான் முதலில் அதை விற்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை தான் வலியுறுத்தி கூறுகின்றார்கள். ஒருவேளை தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் கேட்காமல் அந்த வீட்டை விற்பனை செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த அண்டை வீட்டுக்காரர் தன்னுடைய உரிமையை அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய காதி இடத்தில் சென்று முறையிட்டால் அந்த காதி அந்த விற்ற வீட்டை தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு மீட்டு கொடுப்பதற்குண்டான உரிமை இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு கூறுகின்றார்கள், மாஸால யூஸினி ஜிப்ரீலு பில் ஜாரி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களுடைய சிறப்புகளை பற்றியும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பந்தங்களை பற்றியும் எனக்கு நிறைய கூறிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹத்தா வலன்து அன்னஹு தயூரிதுஹு, அண்டை வீட்டுக்காரர் நம்முடைய சொத்துக்கு வாரிசாக ஒருவேளை ஆகிவிடுவாரா என்று நான் கருதக்கூடிய அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பற்றி நிறைய உரிமைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றார், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் இணை வைத்து விடாதீர்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா சில நபர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை குறித்து பேசுகின்றான். அதில் பேசக்கூடிய இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிஸ்கீன்களுக்கு அடுத்து ஒல் ஜாரிதில் குர்பா, உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய்வதும் அவர்களுக்குண்டான உரிமைகளை நிறைவேற்றுவதும் உங்களுடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது என்று நபி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான் என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரர்களுடைய உரிமைகளும் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் திருக்குர்ஆனில் கூறுகின்றார். நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறுகின்றார்கள். புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், எந்த ஒரு நபர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் பற்றி உறுதியான முறையில் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ அந்த நபர் ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, அப்படி ஈமான் உறுதியாக இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்யட்டும், அன்பளிப்புகள் பரிமாறிக்கொள்ளட்டும், தன் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை பரிமாறிக்கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறுகின்றார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து கூறுகின்றார்கள், இதா தபஹ்த மரகதன்
ஃபஅக்ஸிர் மாஅஹா யா அபூதர், அபூதரே, உன்னுடைய வீட்டிலே ஏதேனும் உணவை சமைக்கின்றாய் அல்லது சால்னா போன்ற ஏதேனும் உணவுகளை நீ சமைக்கின்றாய், அதை உன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கும் கொடுப்பதற்கு நீ சக்தி பெற்றிருந்தால் என்று சொன்னால் உன்னுடைய உணவை நீ அதிகப்படுத்திக் கொள். ஃபஅக்ஸிர் மாஅஹா, அதில் இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய பதத்தை அதிகப்படுத்தி வதஆஹத் ஜீரானக, உன்னுடைய உணவிலே உன்னுடைய அண்டை வீட்டுக்காரரையும் நீ இணைத்து சந்தோஷமாக நீங்கள் இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அத்தோடு மாத்திரமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், விபச்சாரம் செய்வது என்பது மிக பெரும் குற்றமாக இருக்கின்றது. விபச்சாரம் செய்வது என்பது பெரும் தண்டனையை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அண்டை வீட்டாருடன் தகாத உறவில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா பெரும் தண்டனையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அபூ வாயில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், குற்றங்களில் மிக பெரும் குற்றம் எதுவாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள், அன்ததுஉ லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் உங்களை படைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்பது மிக பெரும் குற்றமாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு அடுத்த பாவம் எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அன்தக்துல வலதக மகாஃபதன், உன்னுடைய குழந்தைகளை நீயே கொலை செய்வது என்பது மிக பெரும் குற்றச் செயலாக இருக்கின்றது. பின்பு எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அன் துஸானிய ஹலீலத்தன் ஜாரிக, உன்னுடைய அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களோடு தகாத உறவில் கெட்ட உறவில் இருக்கக்கூடிய அந்த நபரினுடைய குற்றம் என்பது மிக பெரும் தண்டனையிற்குண்டான குற்றமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அண்டை வீட்டார்களோடு உறவுகளோடு இருப்பதையும் நபி அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அந்த உறவு என்பது மார்க்கத்தில் நமக்கு கற்றுத்தந்த அந்த வழிமுறையில் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கின்றால் அந்த பெண்மணி அதிகமான இபாதத்துகளை செய்கின்றாள், அதிகமான நோன்பு நோக்கின்றார், சதகாக்களை அதிகமாக கொடுக்கின்றார், ஆனால் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களோடு சரியான உறவை பின்பற்றுவதில்லை. அந்த அண்டை வீட்டுக்காரர்களை எந்நேரமும் திட்டிக் கொண்டே இருக்கின்றார், சண்டையிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இந்த பெண்மணியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும் பொழுது ஹிய பின்னார், அந்த பெண்மணி நாளை மறுமையிலே நரகத்திலே இருப்பாள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். சஹாபாக்கள் இன்னொரு பெண்மணியை குறித்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மற்றொரு பெண்மணி இருக்கின்றாள், அந்த பெண்மணி எப்படிப்பட்டவள் என்றால் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுகிறாள், சதகாக்களையும் நோன்புகளையும் அதிகமாக கொடுக்கவில்லை என்றாலும் குறைவான முறையிலே இருக்கின்றாள், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்கின்றாள், ஆனால் அண்டை வீட்டார்களோடு நல்ல உறவை பின்பற்றி கொண்டு நல்ல பேச்சுவார்த்தைகளோடு வாழ்கின்றாள். இந்த பெண்மணியினுடைய நிலைமையை குறித்து கூறுங்கள் என்று கூறும்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஹிய ஃபில் ஜன்னா, அந்த பெண்மணி நாளை மறுமையில் சுவனத்திலே அந்த பெண்மணி இருப்பாள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அண்டை வீட்டார்களோடு இருக்கக்கூடிய உறவு என்பது மார்க்கத்திலே நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய காரியமாக இருக்கின்றது. அவர்களோடு உறவை முறிப்பது என்பது பெரும் பாவத்தையும் நரகத்தை அளவிற்கு கொண்டு செல்லக்கூடிய பெரும் குற்றச் செயலாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்றைய காலத்திலே அண்டை வீட்டார்களோடு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மிக பிரதானமான பிரச்சனைகள் இடத்தினுடைய பிரச்சனைகள், இடத்தினுடைய தகராறுகள். என்னுடைய இடத்தில் கூடுதலாக ஒரு இடத்தை அபகரித்து விட்டார் என்று இவர் பிரச்சனை, அவர் என்னுடைய இடத்தில் கூடுதலாக இடத்தை அபகரித்து விட்டார் என்று பிரச்சனை. இதற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், எந்த ஒரு நபர் தனக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்தை, ஒரு ஜானியினுடைய அளவினுடைய இடத்தை, தனக்கு சொந்தமில்லாத இடத்தை அபகரிக்கின்றாரோ நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா
அவருக்கு எந்த அளவிற்கு தண்டனை கொடுப்பான் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய கழுத்திலே 7 பூமியினுடைய இடவினுடைய அளவு எந்த அளவிற்கு இடை இருக்குமோ அந்த இடையை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய கழுத்திலே தொங்க விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அடுத்தவர்களுடைய ஒரு ஜான் இளவை இடத்தை அபகரிப்பதும் நாளை மறுமையிலே மிக பெரும் தண்டனை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அண்டை வீட்டார் பசித்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் மற்றொரு அண்டை வீட்டார் உணவு உண்டு சந்தோஷமாக இருக்கின்றார் அல்லவா, அந்த மனிதன் உண்மையான முஃமினாக இருக்க முடியாது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லைஸல் முஃமினுல் லதி யஷ்பஉ வஜாருஹு ஜாஇஉன் இலா ஜம்பிஹி. ஒரு மனிதன் நல்ல வயிறு நிரம்ப உணவு உண்டு விட்டு சந்தோஷமான முறையில் இருக்கின்றார், ஆனால் அண்டை வீட்டுக்காரனோ வறுமையில் பசியில் இருக்கின்றார் என்று சொன்னால், வயிறு நிரம்ப இருக்கக்கூடிய இந்த நபர் உண்மையான முஃமினாக இருக்க முடியாது என்று நபி அவர்கள் கூறுகின்றார் என்று சொன்னால், அண்டை வீட்டார்கள் பசித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உணவு அளிப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரினுடைய கடமையாக இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நபி அவர்கள் இன்னும் ஒரு படி மேலோங்கி நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வியாபாரத்தில் கூட அண்டை வீட்டாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவருடைய காலத்தில் 2 சஹாபாக்கள் அண்டை வீட்டுக்காரர்கள், ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிஸ்வர் இப்னு மக்ரமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2 நபர்களும் அண்டை வீட்டுக்காரர்கள். மிஸ்வர் இப்னு மக்ரமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டை விலைக்கு விற்கின்றார்கள். முதலில் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரான ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்கின்றார்கள், என்னுடைய வீட்டை நீ வாங்கிக் கொள்கின்றாய் என்று கேட்கும் பொழுது ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள். பின்று மீண்டும் கேட்கும் பொழுது குறைந்த விலையிற்கு ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், 4000 வெள்ளி நாணயங்களுக்கு இந்த வீட்டை எனக்கு விலைக்கு கொடு என்று கேட்கின்றார்கள். ஸஅத் இப்னு அபீ மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், இந்த வீட்டினுடைய அசல் விலையே வெளியில் சொல்ல போனால் 5000 தங்க நாணயங்கள் இந்த வீட்டினுடைய விலையாக இருக்கின்றது, இவ்வளவு குறைவாக கேட்கின்றாய் என்று கூறிவிட்டு மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வீட்டை உனக்கே நீ கேட்கக்கூடிய விலையிற்கு நான் ஒப்படைக்கின்றேன். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வியாபாரமாக இருந்தாலும் சரி அதில் முதன்மையாக தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தன்னுடைய வீட்டை விற்பதாக இருந்தாலும் சரி அண்டை வீட்டாரிடத்தில் அனுமதி பெற்ற பிறகுதான் மற்றவர்களிடத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு கூறுகின்றார்கள், புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் 3 முறை கூறுகின்றார்கள், வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்படிப்பட்ட ஒரு நபர் உண்மையான முஃமினாக இருக்க முடியாது என்று நபி அவர்கள் கூறிவிட்டு சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், வமன் யா ரசூலல்லாஹ், நபி அவர்கள் இவ்வொரு கோபத்தோடு நீங்கள் சொல்கின்றீர்களே, எந்த நபரை குறித்து நீங்கள் பேசுகின்றீர்கள் என்று கூறும் பொழுது, அல்லதி லா யஹ்முனு ஜாரஹு பவாயிகஹு, எந்த நபர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தரக்கூடியவராக இருப்பாரோ அந்த நபர் உண்மையான முஃமினாக ஆக மாட்டார் என்று அல்லாஹ்வின் மீது ஆணையாக கூறுகின்றார்கள். அண்டை வீட்டாருக்கு எந்த விதத்திலேயும் தொந்தரவு கொடுப்பது என்பது நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அண்டை வீட்டார்களோடு சேர்ந்து வாழ்வதும் அவர்களுடைய கஷ்டங்களில் நாம் கலந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதும் அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுடைய கஷ்டங்களுடைய நேரத்தில் ஆறுதல் சொல்வதும் சந்தோஷமாக இருப்பதும் தேவைகளை நிறைவேற்றுவதும் என்பது நமக்கு கற்றுத்தந்த ஆகச்சிறந்த வழிமுறையாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நபி அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழிமுறையை அண்டை வீட்டார்களோடு சேர்ந்து அவர்களுக்குண்டான உரிமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி வாழக்கூடிய உண்மை முஃமின்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் எம்மையும் ஆக்கிய அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.